தென்பழனி தேடி உன் தென்பழனி தேடி திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன். திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன். ஒவ்வொரு மாசம் உன் திருக்கோயில் முன்னே உற்சவம் காண உன் படியேறி வந்தேன். உற்சவம் காண உன் படியேறி வந்தேன். குமரேசா முருகேசா உனை தேடி வந்தேனே. அலங்காரம் அபிஷேகம் அழகாக கண்டேனே. தென்பழனி தேடி உன் தென்பழனி தேடி திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன். திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன். தைப்பூச தேரில் உன் தைப்பூச தேரில் என் வீடு தேடி நீ வருவாயோ வேளா. என் வீடு தேடி நீ வருவாயோ வேளா. மணியோசை கூட நல்ல மணியோசை கூட பேரழகாக உன் தேரோட்டம் கண்டேன். பேரழகாக தங்க தேரோட்டம் கண்டேன். கதிரேசா அழகேசா உன் கோயில் வந்தேனே. தேரோட்டம் முன்னாலே கொடியேற்றம் கண்டேனே. தென்பழனி தேடி உன் தென்பழனி தேடி திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன். திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன். பங்குனி மாசம் நல்ல இளவேணிற் காலம். பழனிக்கு வந்தா உன் தெய்வீக யோகம். பழனிக்கு வந்தா உன் தெய்வீக யோகம். உத்திர நாளில் உன் உற்சவத்திரு தேரில் சிங்காரமாக உன் அலங்காரம் கண்டேன். அலங்காரம் காண நான் ஆனந்தமானே. கைலாசன் மகராசா உன் வாசல் வந்தேனே. குளிரான பன்னீரால் அபிஷேகம் கண்டேனே. தென்பழனி தேடி உன் தென்பழனி தேடி திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன். திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன். வைகாசி மாசம் விசாக நன்னாளில் கைலாயன் கண்ணில் நீ பிறந்தாயே வேளா. கைலாயன் கண்ணில் நீ பிறந்தாயே வேளா. இறங்கி நாளும் உன் பழனிக்கு வந்தேன். வழிபாடு செஞ்சு உன் புறப்பாடும் கண்டேன். உன் பவனி தேரில் உன் புறப்பாடும் கண்டேன். நடராசன் மகராசா உன் வீடு வந்தேனே. வெளியான பாலாலே அபிஷேகம் கண்டேனே. தென்பழனி தேடி உன் தென்பழனி தேடி திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன். திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன். ஐப்பசி மாசம் உன் காப்பு கட்டும் நாளில் சந்நிதி வாசல் உன் துவாரபாலருக்கு பாவாடை சாத்தும் வழிபாடும் கண்டேன். வாழைத்தண்டோடு கீழே சாதத்தை கொட்டி அகத்திக்கீரையோடு நல்ல படையலும் போட
சூரசம்ஹாரம் நான் 6ஆம் நாள் கண்டேன். அழகேசா முருகேசா உன் தேசம் வந்தேனே, மூவாறு நீராலே நீராட்டும் கண்டேனே. தென்பழனி தேடி தென்பழனி தேடி திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன். திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன். பட்டாடை பூட்டி பூமாலைகள் சூட்டி கற்பூரம் ஏத்தி தீபாராத்தி காட்டி, கற்பூரம் ஏத்தி தீபாராத்தி காட்டி, நவராத்திரி நாளில் முத்து பல்லாக்கில் உற்சவ மூர்த்தி இங்கே கொலுவிருக்க கண்டே. உற்சவ மூர்த்தி இங்கே கொலுவிருக்க கண்டே. நடராசன் மகராசா உனை கொலுவில் கண்டேனே. இசையோடு புகழ் பாடி பேரின்பம் ஆனேனே. தென்பழனி தேடி உன் தென்பழனி தேடி திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன். திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன். கார்த்திகை மாசம் உன் சாது மட ஓரம் ஊர்வலமாக உன் அலங்காரம் போகும். ஊர்வலமாக உன் அலங்காரம் போகும். திருவாடை பூட்டி நல்ல தீபஸ்தம்பம் மேலே பெருவிளக்கேற்ற நான் பேரின்பம் கண்டேன். பெருவிளக்கேற்ற நான் பேரின்பம் கண்டேன். கதிரேசா குமரேசா ரட்ச பொட்டு கண்டேனே. நலமாக நான் வாழ பல யோகம் கண்டேனே. தென்பழனி தேடி தென்பழனி தேடி திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன். திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன். திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன். ஆறுமுகனுக்கு அரோகரா, ஆறுபடைக்கும் அரோகரா, வள்ளி தெய்வானைக்கு அரோகரா, அவவேலுக்கும் மயிலுக்கும் அரோகரா. திருநீரு பூசிய கையில் தண்டோட ஆண்டி முருகன பாருங்கம்மா. திருநீரு பூசிய கையில் தண்டோட ஆண்டி முருகன பாருங்கம்மா. அத 5 தமிழ்ல பாடுங்கம்மா. சொல்லு அறுமுகனுக்கு அரோகரா, அவ அறுபடைக்கும் அரோகரா. மருதமலைக்கு அரோகரா, கை தொழுத மலைக்கு அரோகரா, அங்க வந்த நிலைக்கு அரோகரா.
நல்ல மனசுக்கு அரோகரா ஒரு பாம்பாட்டி சித்தன் பாம்பாக வந்து பாலனை பார்ப்பத பாருங்கம்மா பாம்பாட்டி சித்தன் பாம்பாக வந்து பாலனை பார்ப்பத பாருங்கம்மா அவன் பத்தரமாத்து தங்கமம்மா சொல்லு அருமுகனுக்கு அரோகரா அறுபடைக்கும் அரோகரா மயிலுக்கு அரோகரா அவன் காவடி சிந்துக்கு அரோகரா சேவக்கோடிக்கு அரோகரா கந்தன் சேவடி ரெண்டுக்கு அரோகரா குடியில கொட்டும் மழையில சித்திரம் பேசுது பாருங்கம்மா எட்டு குடியில கொட்டும் மழையில சித்திரம் பேசுது பாருங்கம்மா அத சித்தாக பறந்து பாடுங்கம்மா நம்ம அருமுகனுக்கு அரோகரா அவன் அறுபடைக்கும் அரோகரா முத்துக்குமரனே அரோகரா அழகு முத்து சிரிப்புக்கு அரோகரா விபூதி பட்டைக்கு அரோகரா நெத்தி குங்கும பொட்டுக்கு அரோகரா வேலாட்டம் ஆடி மயிலாட்டம் ஆடி தேரோட்டம் காண வாருங்கம்மா வேலாட்டம் ஆடி மயிலாட்டம் ஆடி தேரோட்டம் காண வாருங்கம்மா திங்கள் தேரோட்டும் அழக பாடுங்கம்மா சொல்லுங்க அருமுகனுக்கு அரோகரா அவன் அறுபடைக்கும் அரோகரா குழந்தை வேலனுக்கு அரோகரா வணக்கம் குறிஞ்சி பூவுக்கு அரோகரா சின்ன குவரவேலுக்கு அரோகரா அவன் குறிஞ்சி மாலைக்கு அரோகரா நக்கிரம்பாடி நெற்றி கண்ணாலே வந்த வேலன பாருங்கம்மா நக்கிரம்பாடி நெற்றி கண்ணாலே வந்த வேலன பாருங்கம்மா நம்ம சொந்த வேலை நின்னு கூறுங்கம்மா பெத்த சிவனுக்கு அரோகரா வளர்த்த அரு கண்ணிக்கும் அரோகரா அசமுகிக்கு அரோகரா அவ அண்ணன் சூரனுக்கு அரோகரா சூரனவல்ல சம்ஹாரம் செஞ்ச சத்திய சக்திய பாருங்கம்மா அந்த சூரனவல்ல சம்ஹாரம் செஞ்ச சத்திய சக்திய பாருங்கம்மா ஓம் சரவண பவ சொல்லுங்கம்மா சரவண பவ சொல்லுங்கம்மா சரவண பவ சொல்லுங்கம்மா சரவண பவ சொல்லுங்கம்மா
ஊர்ல கும்பாபிஷேகம் நடக்குது, எங்க ஊர்ல இந்த ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த ஃபங்க்ஷன் நடக்குது, இப்படின்னு ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணி தான் அந்த பத்திரிகையில கூட போடுவாங்க. பெருவிழா, திருவிழா அப்படின்னு தான் போடுவாங்க. நல்லா கேளுங்க, திருக்கல்யாணத்துக்கு மட்டும்தான் திருக்கல்யாண மகோ உற்சவம் அப்படின்னு உற்சவங்கள்ல ரொம்ப மகத்துவம்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இல்ல அதுக்கு தனியா சொல்லணுமா? மகத்துவமான ரொம்ப பேருமான ஒரு உற்சவம் எதுன்னா இந்த திருக்கல்யாணம் தான். இந்த திருக்கல்யாணம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு 2 கண் பத்தாது. இன்னைக்கு எல்லா இறைவனுக்கும் இவருக்கு அவருக்கும் கிடையாது இல்லையா? எப்படி இறைவன் நம்மள நீங்க வேற, நான் வேற, அவர் வேற, இவர் வேற, ஆனாடுகிற அப்படி நினைக்க மாட்டாரோ, அந்த மாதிரி நான் சொல்றது புரியுதுங்களா? இறைவன் இதற்கு அனைவரும் சமம், எல்லாருமே ஒண்ணுதான். இறைதான் சக்தி வாழ்ந்தது இல்லைன்னு யாராலுமே மறுக்க முடியாது, நான் உட்பட. நாளைக்கு காலைல நான் ஏந்திருப்பேன் அப்படின்னு தைரியமா இல்ல யாரும் சொன்னதா இதுவரைக்கும் சரித்திரத்துல எந்த ஒரு லைனும் கிடையாது. ஏன்னா இறை சக்தியை மிஞ்சின சக்தி இதுவரைக்கும் பூ உலகில் இல்லை. எல்லாரும் சொர்க்கம் மேல இருக்குது, சொர்க்கம் நம்ம இல்லைனாதான் அப்பதான் நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் நரக்கு. உண்மை அது கிடையாது. சொர்க்கமோ நரகமோ எங்க இருக்குது? பூ உலகில் இருக்குது. ஆலயம் தொழுவாதவா நரகம், நரகம் தான் இது. ஒரு கோவில் போல சாமி கும்பிடலன்னா அவனுக்கு பூ உலகமே என்னதுதான்? நரகம் தான். நம்ம ஒரு ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. ஒரு ஆலயத்திற்கு போறோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வாழ்க்கையே சொர்க்கம் தான். இல்லாததை உங்களுக்கு நல்லா சொல்ற விஷயம் நல்லா புரியுது. இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி சொல்றதை தவிர்த்து இருக்கும் காலத்தை சொர்க்கமா மாத்திக்கணும். அது எங்க போனா கிடைக்கும்? எதெல்லாம் ஒண்ணு எங்கன்னா போனா தான் கிடைக்கும், எதெல்லாம் வேலை செஞ்சா தான் கிடைக்கும். வீட்டுல வந்தா கிடைக்காது, சோறு கூட வீட்டுல இருந்தா கிடைக்காது இல்லையா? கல்யாணத்துக்கு வந்தா சோறு போடுறோம். அந்த மாதிரி அங்கங்கே எங்கன்னா போனா தான் கிடைக்கும். உண்மையை நல்லா யோசிச்சு பாருங்க, எங்கன்னா போனாதான் எதெல்லாம் ஒண்ணு கிடைக்கும். அப்போ இறைவன் கையில போங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? என் பையனுக்கு கல்யாணம் ஆகல, இந்த மாதிரி முருகர் கல்யாணத்துக்கு போயிட்டு முருகரை பிரார்த்தனை பண்ணுங்க, சிவனை கல்யாணத்துக்கு போய் சிவனை பிரார்த்தனை பண்ணுங்க, பெருமாள் கல்யாணத்துக்கு போய் பெருமாளை பிரார்த்தனை பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்க பையனுக்கு பொண்ணுக்கோ கண்டிப்பா அடுத்த வருஷம் சுவாமி திருமங்கலி தாரணமா ஆகிறதுக்குள்ள நம்ம குழந்தைக்கு திருமணம் ஆகும். இதெல்லாம் சொல்லியிருக்கு, பதிகத்துல சொல்லியிருக்கு, சும்மா வாய் பேச்செல்லாம் சொல்லல, நான் எல்லா பதிகத்திலும் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இறைவன் நம்மளுக்கு இந்த வருஷம் 2022க்கு அப்புறம் 26ல நமக்கு இறைவன் இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. நமக்கு பெரிய பாக்கியம். நான் ஒவ்வொரு முறையும் எனக்கு நல்லா கேளுங்க, எனக்கு இது 2வது கல்யாணம். எனக்கு இல்லைங்க, சாமிக்கு கல்யாணம் பண்ணி இது 2வது. இது வேற தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா எங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லி ஏன் போட்டாட்டி என்ன அடிப்பா, உண்மையா இருந்தா சும்மா அதை சொல்லிட்டு வந்தியாம அப்படின்னுவா. இறைவனுக்கு இது இன்னைக்கு நாள்ல நான் பண்ணி வைக்கிறது 2வது திருமணம். அப்போ ஒரு ஐயரே 2 கல்யாணம் சுவாமி பண்ணும்போது இறைவனுக்கு இந்த நம்ம வேலூர் மாவட்டத்துல எக்கச்சக்கமான, வேலூர் மாவட்டத்தை பத்தி எல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேலூருக்கு முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். அருணகிரிநாதர் சொல்லியிருப்பாரு, வேலூர் மேவியவனே அப்படின்னு. மேவியனா ரொம்ப விருப்பமான ஒரு ஊர் எதுனா வேலூர். நம்ம 2வது கொண்டாடி இருக்கிற எப்பயுமே ஆண்களுக்கு பிடிக்கும், அது இயற்கை. யாருன்னா ஒருத்தர் மாதிரி சொல்லுங்க, வெச்சுங்கிறவங்கள வெச்சு இல்லாதவங்களுக்கு கேட்க முடியாது, அதனால சொல்றேன். அந்த மாதிரி ரொம்ப விருப்பமான இடம் முருகப்பெருமானுக்கு வேலூர் தான் ரொம்ப விருப்பமான இடமா. ஏன்னா வள்ளியை மனம் புரிந்த இடம் வேலூர், வள்ளியை திருமணம் செய்துகிற இடம் வேலூர். இப்போ வடார்காடு மாவட்டமா இருந்து அதுக்கப்புறமா பிரிஞ்சு இப்போ 1, 2 ஆச்சு, 2, 3 ஆச்சு, 3, 4 ஆச்சு, நிறைய ஐடியா வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் 5 கூட ஆயிடும், 10 கூட ஆயிடும். அது நம்ம ஜனத்தொகையை பொறுத்து பிரிக்கக்கூடியது. ஆனா திருத்தணியும் சரி, வள்ளிமலையும் சரி, வடார்காடு மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆலயம். ரொம்ப விருப்பமான முருகர் வேலூர். ரொம்ப முருகப்பெருமானுக்கு அவ்வளவு பிடிக்குமா. நிறைய முருகர் ஆலயங்கள் வேலூர்ல எனக்கு தெரியும். இந்த பக்கம் முருகத்தூர் குறிச்சி
இந்த பக்கம் நான் இருக்கிற ஒரு பேரூராட்சி குச்சி இத்தனை ஊர் சுத்தி வரேன். இத்தனை ஊர்லயுமே ஒரு தனி ஆலயங்கள்லாம் சின்ன இடமா இருந்தா கூட அந்த முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் பண்றது, சூரசம்காரம் பண்றது, இந்த மாதிரி நிறைய பண்றாங்க. அதே மாதிரி நம்ம கோவிலும் தொடர்ந்து இந்த மாதிரி திருக்கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப திருக்கல்யாணத்தினுடைய முதல் பாகமா சீர்வரிசை எடுத்து வந்தீங்க. சீர்வரிசை முடித்தவுடன் பெண்ணிற்கு அப்பா அம்மாவாகவும் பிள்ளைக்கு அப்பா அம்மாவாகவும் ஒரு பாவனை தான். சாஸ்திர பிரகாரம் வேறு இருந்தால்தான் பயிர்ப்பு இருக்கும். அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் இருந்தால்தான் செய்யற எங்களுக்கும் சரி பார்க்கிற நமக்கும் சரி ஒரு புண்ணியம் செய்யணும். முறையா இருக்கணும் இல்லையா? எதுவாக இருந்தாலும் முறையா இருக்கணும். சேரி கட்டணும்னா முறை இருக்கணும். இப்படிதான் கட்டணும். வேற மாதிரி கட்டணும் என்ன சொல்லுவாங்க? பைத்தியம் பண்ணுறது இயற்கை. அதே மாதிரியே இப்படிதான் இருக்கணும். ஒரு மனுஷன்னா இப்படிதான் வாழணும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. அதனுடைய பாகமாக முதல் பாகமாக பெண்ணிற்கு அப்பா அம்மாவும் பிள்ளைக்கு அப்பா அம்மாவாகவும் இவங்களை பாவிச்சு சங்கல்பம் செய்து கொண்டு அடுத்தபடியாக மகா கணபதி பூஜை. ஏன்னா விநாயக பெருமானை தவிர்த்து எந்த பூஜையும் எந்த கல்யாணமும் எந்த உற்சவமும் அது மனுஷனுக்கு இருந்தாலும் சரி இறைவனுக்கு இருந்தாலும் சரி, பெருமாள் கோவில் கல்யாணமா இருந்தாலும் சரி, சிவன் கோவில் கல்யாணமா இருந்தாலும் சரி, முருகப்பெருமான கல்யாணமா இருந்தாலும் சரி, யார விநாயகரை கும்பிடணும். அதே நமக்கு முதல்ல கல்யாணம் விநாயகர் கோவில்ல தான் அங்க இருந்துதான் எல்லாமே ஆரம்பமா. அதனுடைய பாகமாக விநாயகர் பூஜை, அடுத்தது கலச பூஜை முடிஞ்சு சுவாமிக்கு வாகன அபிஷேகங்கள். இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்து இருப்போம் இல்லையா? எல்லாம் மேக்கப் எல்லாம் போட்டு நீ சொல்லவே சயின்ஸ் ரீதியா ஒரு விஷயம் இருக்கு. ஆனா கணவன் மன்னனுடைய உறவு வலுப்படும். நீ ஜாதகம் பார்க்கறதுக்கு எங்கேயில வர 100% கல்யாணம் ஆவலன்னு வர்றது வேற. ஆனா கல்யாணம் ஆகி சில பிரச்சனைன்னு வர்றதுதான் இன்னைக்கு அதிகமா இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இதெல்லாம் ஒரே ஒரு நல்ல விஷயம் கேளுங்க. இதெல்லாம் செய்தா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்குது. ஆனா ஒரு சில விஷயம் நம்ம கடைபிடிக்க முடியும். மருதாணி வைக்க முடியும், வகுடுல பொட்டு வைக்க முடியும், கை நிறைய வளையல் போட முடியும், காலுக்கு மருதாணி வச்சுக்க முடியும். காலில் மருதாணி வச்சா கணவனுடைய ஆயுள் அதிகரிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. சரி, அதுதான் அந்த மாதிரி எல்லாம் செய்யல. தோஷம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம், எந்த தோஷமும் இல்லை. ஒரு திருமணமான பிறகு ஒரு பெண் என்னுடைய மாங்கல்யம் பலமா இருக்கணும்னு மஞ்சள் பூசி காலுக்கு மஞ்சள் பூசினாவே எப்படியாப்பட்ட தோஷமா இருந்தாலும் விலகிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்குது. நான் சொல்லல, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது. நம்மளால கடைப்பிடிக்க முடியல. முடிஞ்சவரையும் கடைப்பிடிங்க. ஒண்ணு இருக்கு. நான் வருஷத்தை ஏன் சொல்றேன்? சுத்தியத்துவம், மனோ சஞ்சல் நிவர்த்தியத்துவம், சரீர ரோக நிவர்த்தியத்துவம், சஜமானஸ்ய हाथी नाम दीक्षे नदिया नाम यह दिया नाम यह नमो नाम दीक्षे शिखगुदम भाना सजमानस्य नटराज नाम दीक्षे नवनीत नाम यह जगदीश नाम दीक्षे माला नाम यह अंशिका नाम यह जानवी नाम दीक्षे शिखगुदम भाना शर्मस्य ये दैवी विजय आयुर आरोग्य ईश्वर नाम अप्रवर्त्यत्रम धर्महार्थ आचर्यवाक्य धर्महार्थगामी मोक्ष चतुर्बल सत्यत्वम इष्टकार्यं गृहं गोल्य सत्यत्वम मनो संचल विवत्यत्वम उद्योगेश्वराणाम अप्रवर्त्यत्वम இப்போ வந்து திருமணத்தில் நம்ம கொடுத்தாலும் நமக்கு ஆண் ரொம்ப பிரதானம் இல்லையா? ஒரு பெண் கொடுக்கிறதுன்றதை விட அந்த பெண் போய் நம்மளுடைய பேரை காப்பாற்றுவதற்கு ஆண் துணையாக இருக்கும். அப்போ ஆணும் பெறுதல் இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டு மருமகள் எண்ணியர்கள் விட்டு கொடுக்க முடியாது. அதனால அதுவும் பெறுதல் தான். கல்யாணத்துல கொடுத்தலே கிடையாது, ரெண்டுமே பெறுதல். நல்ல ஞாபகம் வச்சு இது முன்னாடி சொல்லியிருப்பாங்க. நல்ல ஞாபகம் வச்சு ஆணும் பெறுதல் தான். ஏன்னா ஆண் மகனை எண்ணிக்கை இருந்தாலும் மாமியாருக்கு போவாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தாய் தந்தைக்கு அப்புறம்
மாமனார் மாமியார் ரொம்ப முக்கியம் இல்லையா? கரெக்டா போய் நிக்கணும். நம்ம ஒன்றும் செய்ய போறது பங்காளி இருப்பாங்க, உறவுகள் இருக்கும். ஆனா இருந்தாலும் 1000 அங்கு பங்காளி இருந்தாலும் ஒருத்தன் வரவில்லை என்றால் கேள்வி எழுப்போம். அதுதான் மாமனார். அவங்களுக்கும் பெறுதல் இருக்கும். இப்போ வந்து 3 முறை மாற்றி, ஒரு முறை ஆயிடுச்சு, 2 முறை மாற்றி. அவர் தான் ஃபர்ஸ்ட் வாங்க. சார் இன்னொரு முறை ஆப்கேட் எடுத்துட்டீங்கன்னா சரி. ஐயா இங்கே பாருங்க, ஐயா இங்கே பாருங்க, நேராக பாருங்க. சரி சார் आसनं समर्पयामि, पादयोगो वाद्यं समर्पयामि, अर्घ्यं समर्पयामि, स्नानं समर्पयामि, स्नानानन्तरमाचमनीयं समर्पयामि, वस्त्रं यज्ञोपवीतमाभरणा तत्सदां समर्पयामि, दिव्यगन्धान्धारयामि, गन्धशोभरि हरिद्रा कुङ्कुमचूर्णं समर्पयामि, पुष्पमालिकां समर्पयामि, पुष्पैः सम्पूजयन्ते च आत्मीयं सर्वदेवानां योगोऽयं प्रतिगच्छति योगमात्रापयामि महागणपतये नमः इंद्रगर्रत्तने याने मोगंदने इंदिनी लंबीरे गोलुमिये நந்தி மகாந்தனை நான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். 5 கரத்தனை போற்றுகின்றோம். 5 கரத்தனை யானை முகந்தனை இந்தி நீலம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகாந்தனை நான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். 5 கரத்தனை போற்றுகின்றோம். महागणाधिपतये नमः योपां पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् प्रजावान् भवति एवं वेद योपां आयतनं वेद आयतनवान् भवति. महागणपतये नमः देवदेवस्याः देवोत्तमशैलाण्डकोटि ब्रह्माण्डनायकाभ्यो नमः शक्तिबुद्धिसमेत श्री वल्लभ महागणपतये नमः अनेक कोटि प्रदक्षिणानि वेदोत्तर मन्त्रपुष्पाणि यामि आवाहयामि तत्पुरुषाय स्नेहमातद्वाग्नायति अन्नो वर्ण प्रचोदयात् वरदे गंगा यमुना सरस्वती गोदावरी नर्मदा सिंधु कावेरी जलेश निदम गुरुपे पुण्यतीर्थाधिपति वर्ण देवताभ्यो नमः ध्यायामि आवाहयामि वर्णमूर्तये नमः. ओम ओम वृणाय नमः 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 ओम ओम वृणाय ओम वृणाय नमः ओम 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 ओम वृणाय ओम ओम वृणाय नमः ओम ओम वृणाय नमः ओम ओम वृणाय नमः ओम ओम वृणाय नमः विष्णु सर्वपरिदेवताधिपति वर्णदेवताभ्यो नमः ध्यायामि आवाहयामि वर्णमूर्तये नमः बलिदेवसेनासमेत शिवसुब्रह्मण्य स्वामिने नमः ध्यायामि आवाहयामि समर्पयामि पादयोगं समर्पयामि अर्घ्यं समर्पयामि स्नानं समर्पयामि स्नानानन्तरमाचमनीयं समर्पयामि यज्ञोपवीतमाभरणा तत्सदां समर्पयामि दिव्यगन्धान्धारयामि गन्धशोभरि हरिद्रा कुङ्कुमचूर्णं समर्पयामि पुष्पमालिकां समर्पयामि पुष्पैः सम्पूजयामि. ॐ वर्णवर्णाभ्यो नमः
वर्णदेवताभ्यो नमो नमः मकरगुणाय नमः तीर्थराजाय नमः जलाधिपतये नमः शर्वध्वजाय नमः इंद्राय नमः इंद्रशीलाय नमः जयाय नमः मंगलाय नमः शिवाय नमः शंभवे नमः विनायिने नमः शशिशेखराय नमः वामदेवाय नमः श्रीवर्णमूर्तये नमः वल्लीदेव शैलासमेत सुब्रह्मण्य स्वामी नमः स्कंदाय नमः दुर्गाय नमः बालनेत्राय नमः कृतिकाचनवे नमः शिखीवागनाय नमः त्रिनेत्राय नमः तारकासुर संहारिणे नमः देवाय नमः मणिकाय नमः रक्षरक्षाय नमः महाबालाय नमः देवाय नमः प्रियाय नमः गुरुप्रियाय नमः षण्मुखाय नमः सर्वरूपाय नमः वल्लीदेव शैलासमेत सुब्रह्मण्य स्वामी नमः ओम विक्रोधे नमः नित्याय नमः सर्वभूतेन प्रियाय नमः रमाय नमः कमलाय नमः कामाय नमः व्यंकलोचनाय नमः गौरीय नमः मुक्ताय नमः मुक्ताय नमः मुक्ता सुंदरये नमः मुक्तमालिन्ये नमः दुर्गाय नमः देव्ये नमः हरिण्ये नमः हेममालिन्ये नमः चतुराय नमः शांताय नमः मुग्धाय नमः भीमाय नमः वृक्षरक्षाय नमः अनंताय नमः सत्यरूपिणे नमः सत्यसंकल्पाय नमः विमलाय नमः नित्याय नमः भुगपत्ये नमः भोगप्रियाय नमः भगवते नमः श्री महादेवीम्बिकाय नमः अष्टोत्तर दिव्य नाना परिमल मंत्र पुष्पाणि समर्पयामि धूपमाग्रापयामि अस्य दिव्य नाम गंधेशो आत्मीयं सर्वदेवानां धूपोऽयं प्रतिगच्छति धूपमाग्रापयामि दीपं दर्शयामि
வருஷத்துக்கு 3 நாள் நடக்கும் அந்த மாதிரி. ஆனா எந்த எந்த நல்லா கேளுங்க, எத்தனை நாள் நடந்தாலும் லக்ன டைம் 3/4 மணி நேரம் தான். புரியுதுங்களா? 10:12 6:7 4:06 அதான் டைம். 3/4 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள முடிஞ்சிடும். இது வந்து மனுஷா மட்டும் இல்லை, எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு பொதுவான விஷயம் வந்து இந்த திருக்கல்யாணம். ஒரு ஆன்மீக மகனாக பிறந்தால் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க இல்லையா? முருகன் கோயிலுக்கு இப்ப நிறைய ஆண்டி ஓட்டி நிறைய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முருக பக்தர்கள் இப்போ ஒரு 2-3 வருஷமா அதிகமான முருகருடைய பக்தர்கள் வந்து ஆண்களாக தான் இருக்காங்க. அதுல தமிழ் கடவுள் அதுல எல்லாரும் தெரிஞ்சுங்க. ஆண்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு திருக்கல்யாணம் ஒரு உற்சவம் இந்த மாதிரி நாள்ல நம்ம போறோம். உங்களுக்கு பிடிச்ச நாள்லயும் இறைவனை போவீங்க. 2 விஷயம் நீங்க நம்ம வாழ்நாள்ல சாதனை செய்யணும். ஒண்ணு நமக்கு கல்யாணம் பண்ணிப்பாங்க ஃபர்ஸ்ட். இன்னொன்னு நம்ம இருக்கிறதுக்கு வீடு கட்டணும். எங்க அப்பா சம்பாதிச்சு வச்சது 3 அப்சர்ல இருக்குது. கரெக்ட், நல்ல விஷயம். அப்ப நம்ம எதுக்கு பிறந்தோம்? ஒரு இலக்கு இருக்கணும். நம்ம கல்யாணத்தை நம்ம அப்பா பண்ணி வைப்பாங்க. இப்பெல்லாம் நம்மளே பண்ணிக்கிறோம். அதுக்கும் கம்பெனியா தான் இருக்கு. ஃபர்ஸ்டே சொல்ல, அதுக்கும் கம்பெனியா தான் இருக்கும். நம்ம கல்யாணத்தை நம்ம அப்பா பண்ணி வைப்பாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணம் நம்ம பண்ணி வைக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு சொத்து சேர்த்து வச்சிருப்போம் குழந்தைக்கு. அதுதான் ஒரு வீடு கட்டி பார்க்கணும். ஆணாய் பிறந்தால் ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும், ஒரு வீட்டை கட்டி பார்க்கணும். சாமி 4-5 கோயில் கட்டிக்கிறோம். அது அதை தாண்டி பை சுமக்க பாவம் இல்லை. நல்லா கேட்டுங்க. அது இறைவன் உடைய சன்னதியில ஒரு கோவில் நிர்வாகினா பை சுமந்துதான் ஆகணும். உங்களுக்கு புரியுதுங்களா? பை சுமந்துதான் ஆகணும். பை சுமந்தவர்களுக்கு பாவம் இல்லை. அவங்க அந்த காரியத்தை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பாவம் போய் சேராது. நல்லா புரிஞ்சுங்க. நல்ல ஒரு கோவில் நிர்வாகம் கட்டுறோம் செய்யறோம் அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு தடங்களாகும். நிறைய விஷயங்கள் நம்ம சுமக்க வேண்டிய காலங்கள் ஏற்படும். அது வந்து நமக்கு பெரிய விஷயம் இல்லை. பெரிய விஷயம் இல்லை, எடுத்துக்கவும் கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப நல்ல விசேஷமான ஒரு நாள். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் இது பங்குனி உத்திரம் இல்லையாதான் உண்மை. வெறும் பங்குனி உத்திரம் முருகருக்கு கல்யாணம் பண்றோம். இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. ஒரு புதன்கிழமை நார்மலா ஒரு சின்ன வேலைக்கு செய்யறோம் அப்படின்னா கூட ஒரு புதன்கிழமை செஞ்சா ரொம்ப விசேஷம். பொண்ணு கிடைச்சாலும் பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணி போறோம். பொண்ணு கிடைச்சா கூட திருமணத்திற்கு புதன்கிழமை கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டாலும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கூட்டு வந்து செவ்வாய் அவங்க கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இறைவன் இந்த முழு பௌர்ணமியை பங்குனி உத்திர திருநாளை, அதுவும் பங்குனி உத்திரமும் பௌர்ணமி திதியும் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு போன வருஷம் சில காலங்கள் வேணாம். போன வருஷம் பங்குனி உத்திரம் மறுநாள், ஆனா பௌர்ணமி முன்னாடி. இது மாதிரி 2 பட்டு எல்லாம் நடக்கும். ஆனா இன்னைக்கு பங்குனி உத்திரம் பௌர்ணமி புதன் சுப கிரகங்க. கிரகங்கள்ல புதன் வந்து நல்ல கிரகம், பச்சை கிரகம். புதனுக்கு வந்து ஆடை பச்சை, முருகப்பெருமானுக்கு ஆடை பச்சை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு. அதுதான் ஒரு சில நாள்லாம் நமக்கு அமையறது ரொம்ப இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். நேற்றைய தினம் முருகர் தினம், செவ்வாய். இன்னைக்கு இது போய் பொண்ணு பார்த்துட்டு நீ கல்யாணம் பண்ணிட்டேன். ஏன் நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் ஒரு சில நாள்ல தான் சேர்த்து கிடைக்கும். அப்படி இருக்கும்போது ஆண்களும் சரி எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுங்க. முடியும் நினைச்சா கண்டிப்பா முடியும். நம்மளால முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு உறுதுணை வேண்டுங்க. ஏன்னா வேலுண்டு வினை இல்லை, மயில் இருக்க பயம் இல்லை. எங்க நேற்று கூப்பிட்டாலும் முருகர் குரல் கொடுப்பாரு. அது ரொம்ப லேட்டா தான் நம்ம தமிழ் மக்களுக்கு புரியும். நம்ம கடவுளை யாரா திட்டினா தான் நம்மளுக்கு சொர்ணியம் வரும். அது வேற விஷயம். அப்புறமா தான் அந்த கடவுளை நோக்கி பாயும். இயற்கை இதெல்லாம் உண்மை. அந்த மாதிரி
கல்யாணம் பண்ண தெரியல வந்துட்டாரு. இப்ப 2-3 வருஷம் தெரியல வந்துட்டாரு. அந்த மாதிரி நமக்கு யாராச்சும் ஒரு சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்ன பிறகுதான் நம்ம வாழ்நாள்ல நம்ம முன்னேறணும், நம்ம அடுத்த லெவலை நோக்கி நம்ம வந்து மேல போகணும் அப்படின்ற பத்தி யோசிப்போம். ஆனா அதை சொல்வதற்கு முன்னே செய்யுங்க. கண்டிப்பா நமக்கு இறைவன் அனுகிரகம் ஒவ்வொருத்தருக்குமே. நான் சொல்லிட்டு உங்களுக்கு புரியுதுங்களா? ஒவ்வொருத்தருக்குமே 22ல கல்யாணம் பண்ணேன்னு இன்னைக்கு அவருக்கு நேற்று 2 நாளைக்கு முன்னாடி ஒரு போன் பண்ணி எனக்கு சுத்தமா மறந்தே வந்துச்சு, கல்யாணம் பண்ண அப்புறமா தான் தெரியுது. இப்போ கூட வைத்தியம் இந்த கோயிலுக்கு இன்னைக்கு வரும்போது கூட அங்க சுத்தி கேட்டுதான் வரும். ஆனா அகமதி நல்லா தெரியும். ஒரு நல்ல விஷயம் பாருங்க, அந்த நிறைய கோயில் இவனை கேட்டா பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு டவுட்லயே இருக்கிறோம். ஆனா இங்க வந்து பிறகு நான் போட்டோ பார்த்து அப்புறமா கூப்பிட்டே காமிச்சேன், நம்ம தான் பண்ணியிருக்கிறோம் போட்டோ இருக்கு, அதனால கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு மறந்து போகும். ஆனா ஒரு சில விஷயம் மறக்கவே கூடாது, அது ரொம்ப முக்கியமானது. அது 2 விஷயம் நம்ம ஜெயிச்சே ஆகணும், சரியா? அந்த விஷயத்த நல்லா மைண்ட்ல வச்சுங்க. இன்னைக்கு காசு இல்லைன்னா எந்த வேலையும் கிடையாது. நான் என்னுடைய தனிப்பட்ட விஷயத்துல இருந்தே சொல்றேன். ஒரு நல்ல விஷயங்களுக்கு தனிப்பட்ட விஷயத்துல இருந்து நான் கிட்ட நெருங்கிட்டோம், போவோம் கல்யாணம் தான், அதனால பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா பண்ணிட்டு போயிடுவேன். இது தெரியணும் இல்ல, நம்ம என்ன பண்றோம்ன்றது தெரியும், எதுக்கு பண்றோம்ன்றதும் தெரியும். இதுதான் உண்மை. என்ன பண்றோம், எதுக்கு பண்றோம், ஏன் பேசுறோம், அந்த விஷயம் நிறைய சொல்லியிருக்காங்க வீட்டுல. சொல்லி பொருள் உணர்ந்து சொல்லுதல் வேண்டும். நம்ம சொல்ல போறோம்னா அதனுடைய விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும். நமக்கு தெரிஞ்சாதான் அதுக்கு பலன் நல்லா இருக்கும். அப்போ நம்ம பேசும்போது பார்த்து பேசணும். பாடும் பாட்டின் பொருள் அணிந்து பாட வேண்டும். இறைவனை நோக்கி நம்ம ஒரு பாடல் பாடுறோம், நல்ல 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 கீர்த்தனையா பாடணும். தெரியாதா? அமைதியா உட்காந்து தியானம் பண்ணுங்க, இல்லையா? இப்ப கூட பேசிட்டு இருக்கிறாங்க, பேசாத சொன்ன மன கஷ்டமா இருக்கும். அதனால தான் நான் பேசிக்கிறேன். அவங்க எப்ப பேச நிக்கிறாங்களோ அப்ப பூஜை ஆரம்பிச்சுக்கலாம், இல்லையா? இது மாதிரி நிறைய விஷயங்கள். அதனால எல்லாமே அறிஞ்சு எல்லாமே தெரிஞ்சு நம்ம எல்லாருக்குமே இறைவன் வந்து பக்கத்தோரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப இறுதியாக சுவாமிக்கு எல்லா அலங்காரமும் சொன்னீங்களா, பாவன அலங்காரங்கள், விக்னேஸ்வர பூஜை, கலச ஆபரணங்களாய் பாவன அலங்காரம். இங்க நார்மலா நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணா நாங்களே சொல்லுவோம், என்னன்னு அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணுங்க நாங்களே சொல்லுவோம். தாத்தா பாட்டி இருந்தா தாத்தா பாட்டி கூட பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்பா அம்மாவும் பண்ணிக்கலாம், தாத்தா பாட்டியும் பண்ணிக்கலாம். நீங்க அதெல்லாம் எல்லாமே கட் பண்ணி முக்காமணத்துல இருந்தா வேலை செய்யும். அது வரத்தே 1/2 மணி நேரத்துல வந்தா எப்படி வேலை செய்யும்? நாங்களே வேலை செய்ய முடியல. 1/2 மணி நேரத்துல வந்து பாத பூஜை 3 பேருக்கு பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப காலம். அதனால இங்க இறைவன் தான் பெரியவன், நம்ம யாரும் பெரியவர் இல்லை. முதல்ல மனசுல வச்சுங்க. அதனால இறைவனுக்கு பாத பூஜை செய்யப்பட்டது. அதுக்கப்புறமா இறைவனுக்கு வஸ்திரங்கள். ஏற்கனவே சுவாமி வந்து பட்டு வஸ்திரம் ஆபரணம் இது இருக்கும். இருந்தாலும் கல்யாணம் போது என்னதான் நம்ம வந்து டெய்லி ட்ரெஸ் போட்டாலும் கல்யாணம் ஒண்ணும் வேணும், பக்கத்து வீட்டுல கல்யாணம்னா போதும். நம்ம என்னமா ரெடி ஆகும் தெரியுமா? அந்த மாதிரிதான் காலம் இருக்கு. ஒரு பாவனையா அவருக்கு சுவாமிக்கு தேவையான அலங்காரங்கள் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எதுவா இருந்தாலும் எல்லாமே காலத்தை சார்ந்தேதான் இருக்கும். நம்ம வாழ்தல் காலத்தை சார்ந்துதான். அந்த மாதிரி இறைவனுக்கு காலத்திற்கு ஏற்றாப்புல் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே அலங்காரங்கள்லாம் முடிஞ்சு சுவாமி இப்ப மணமேடையில ரெடியா இருக்காங்க. அடுத்ததா அக்னி காரியம். இறை தாற்பயத்துல ஜலம் அக்னி இல்லாம ஒரு சுபகாரியத்தை நிவர்த்தி செய்து முடியாது. ஹோமம் பண்ணிதான் ஆகணும், கலசம் வச்சுதான் ஆகணும். நமக்கும் சரி, நம்ம வாழ்நாளிலும் சரி கலசம் வச்சுதான் ஆகணும், ஹோமம் பண்ணிதான். அதே மாதிரி ஒரு ஆலயங்கள்லயும் சரி கலசம் வச்சுதான் ஆகணும், ஹோமம் பண்ணிதான் ஆகணும். இந்த ஹோமம் அக்னி காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்னியில சேர்க்கக்கூடிய எல்லா நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க மூலிகை இதெல்லாம் இறைவனுக்கு நேரடியாக ஆவுத்தியாக போய் சேர்வதாக சாஸ்திரங்கள் சொல்லுது. நம்ம போடக்கூடியதை இறைவன் ஏற்றுக்கிறார் அப்படின்ற பாவனையில தான் இந்த ஹோமங்கள் எல்லாம் நடக்குது. ஹோமம் முடிஞ்ச உடனே திருமாங்கல்யம் வந்து உங்களால வரும், சரிங்களா? நீங்க தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறமா இறைவன் எந்த திருமாங்கல்யம் இருந்தாலும் சரி, கோவில வந்தா மட்டும் இல்லை, திருமாங்கல்யம் நம்மளை தேடி வருதுன்னா திரிசக்திகள் சேர்ந்து வருவதாக ஐதீகம்.
நல்லா கேட்டு திருமங்கலத்துக்கே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி எங்களை சொல்ல சொன்னீங்கன்னா நீ போய் கூட சொல்லணும், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதனால திரிசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, திரிசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. லட்சுமி, சரஸ்வதி, துர்கை. ஒரு பெண்ணின் கைத்தில் இருக்கக்கூடிய இந்த திருமங்கலத்துல லட்சுமி, சரஸ்வதி, துர்கை 3 பேர் வாசம் பண்றாங்க. இந்த திருமங்கலத்தை டெய்லி குங்குமம் வைக்கணும், மஞ்சா பூசணும், அதுக்கு தான் அதெல்லாம் செய்ய சொல்றது. அதெல்லாம் செய்ய இதெல்லாம் ஒரு சிலர்லாம் செஞ்சா நம்ம நல்லா இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ அக்னி காரியங்கள் அதுக்கு அடுத்தது வந்த உடனே முடிஞ்ச உடனே லாஸ்டா சுவாமிக்கு திருக்கல்யாணம். நல்லா பாருங்க, அந்த நேரத்துல யாரும் கண்ணை மூடி பிரார்த்தனை செய்யாதீங்க. இறைவனை கண் திறந்து பாருங்க அந்த டைம்ல மட்டும். மற்ற டைம்ல அங்க மூலவர் இருப்பாரு, கொஞ்ச நேரம் போய் சாமி கும்பிட்டு ஒரு பக்கமா உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க. அவருடைய உருவம் உங்க மனசுல வந்ததுன்னா ரொம்ப புண்ணியம். இந்த உருவம் எப்படி இருக்குது அப்படியே மனசுல பாவனை பண்ணீங்கன்னா அதுவே ஒரு பெரிய பாக்கியம். ஆனா இங்க அந்த மாதிரி இல்லை. கல்யாணம் நடக்கும் போது அந்த திருமாங்கல்யதாரன் ஆகும்போது நம்ம கண்ணால இறைவனை பார்ப்பது நம்ம கண்ணுக்கு புண்ணியம். இந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, பொறுமையா இருந்து பாருங்க. சிவா ஓம் அக்னிதாத்தார்யாப்ய நமஹ. ஓம் வைஸ்வரனாய வித்மஹே லாலிலாய தீமஹி. ஓம் அக்னி பிரச்சோதயாத். தேவதாப்ய நமஹ. அக்னி பிரதிஷ்டாப்யோ நமஹ.
திருமாங்கல்யதாரம்னா ரொம்ப முக்கியம். தயவு செய்து உட்கார்றவங்க கீழே உட்கார்ந்துங்க. ஏன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் மறைக்க கூடாது, மட்டும் பார்த்தா போதாது. பாக்குற இடத்த காமிச்சா கூட புண்ணியம் தான். அதனால எல்லாரும் பாக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் வைவிட்டு கொஞ்சம் உட்கார்றவங்க உட்கார்ந்து சரியா தெரியவங்க ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இங்க கல்யாணமே முடிஞ்சிடும். திருமணம் இல்லாதவொடனே மாலை மாத்திடுவோம். மாலை மாத்தினோடனே சேஷ் அடிச்சு விடுவோம். சேஷ் அடிச்சு விட்டோடனே வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மொழி வச்சு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். யாரும் சாப்பிடுவான்னு விட மாட்டேங்கிறீங்க. ரொம்ப நன்றி, எல்லாரும் நன்றி. எல்லாருமே இந்த வருஷம் பெரிய பிரார்த்தனை பண்ணுங்க. அதே மாதிரி கோவிந்தானால காப்பாற்று, என்னை காப்பாற்று அப்படின்னு காப்பாற்று அப்படின்னு அர்த்தம். நல்லா கேட்டுங்க. இறைவன் நம்மளை பச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நடப்பதற்கு கால் எங்க போறதுங்க? இறைவனுடைய ஆலயத்தை போய் கும்பறதுக்கு தான் கையும் காலும் கொடுத்தாரு.
அதை தவிர மிச்சம் எல்லாம் பண்றோம். அதை ரெண்டு வச்சுக்கணும். அதே மாதிரி காது, இறைவனுடைய நாமத்தை கேட்கணும். நீ இப்ப கேட்கலன்னா அடுத்த ஜென்மத்துல கேட்க நீ இப்ப கேட்கலன்னா அடுத்த ஜென்மத்துல அது கேட்காது. நான் சொல்றதெல்லாம் புரியுதுங்களா? கண்ணு ரெண்டு இறைவனை பார்ப்பதற்கு நல்லா புரிஞ்சுங்க. வாய் வந்து இறைவனை பத்தி பேசுறது. இதை தவிர்த்து மிச்சம் எல்லாம் பேசணும். நல்லா நான் சொல்றது எல்லா இடத்துலயும் இல்ல, ஆலயத்தில் மட்டும். அங்க மட்டும் செய்யலாம், செய்ய முடியலீங்களா? ஆலயத்துல இறைவனை பார்க்கணும், வேற யாரும் பார்க்கல. இறைவனுடைய நாமத்தை கேளு. ஐயர் என்ன மந்திரம் சொல்லுவான், சரி அவன் சொல்றது வாங்க விட்டுடு. முருகா 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 சொல்லுங்க, அரோகரா அரோகரா சொல்லுங்க. இந்த மாதிரி பக்கத்துல சொல்றாங்க அரோகரா, உனக்கு ஐ சொல்ற மந்திரம் புரியல, அரோகரா சொல்றாங்க, அதை கேளு. இந்த மாதிரி இறைவன் நம்மளுக்கு ஒவ்வொரு உறுப்பும் கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதுதான் அவருக்காகத்தான் அதெல்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் தவிர்த்து அதெல்லாம் தவிர்த்து மற்ற எல்லா வேலையும் ஒரு நல்ல விஷயம் புரிஞ்சுங்க. வாய் விட்டு இறைவன் நாமத்தை நம்ம எவ்வளவு சொல்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கஷ்டமே வராது. நம்ம எந்த அளவுக்கு சத்தமா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு. நான் போன வருஷம் கூட இதை சொன்னேன்னு நினைக்கிறேன். நல்லா சத்தமா சொன்னீங்கன்னா இறைவன் யாரும் கூப்பிடுறாங்க போல அப்படின்னு திருப்பி பார்ப்பாரு. அவர் 3 கிலோமீட்டருக்கு பக்கத்துல இல்ல, அவர் இருக்கிறாரு. அவருக்கு நம்ம ஏறி வச்ச கூட இருக்காரு இல்லையா? உண்மைதானே? ஆனா இறைவனை நம்ம பக்கத்துல கொண்டு வந்து ஒரே வழிதான். இறைவனை மனப்பூர்வமாகவும் வாய் நிறையவும் நம்ம கூப்பிடறத பொறுத்துதான் இருக்கு. அதனால நல்ல சத்தமா கூப்பிடுங்க. ஏன்னா வந்ததுல இருந்து அரோகர சவுண்டே கேட்கல. காட்பாடியில எல்லாம் பெரிய பெரிய இல்லையா? அவன் கத்துறாங்க, சில பேர் அழுகுறாங்க. எனக்கு இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு மாதிரி கண்ணீர் வருது. தாலிக்கு திருமங்கலம் நானும் உடனே ஒவ்வொரு முகத்தை அப்படியே அழுகுறாங்க முருகர். நல்ல புரியும். அப்போ பக்தி ஒரு காலத்துல நான் சொல்லியிருந்தேன், கிராமத்து பக்கம் வாங்க எங்க பக்தி என்னன்னு தெரியும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஊர்ல நம்மளுக்கு அவ்வளவு பிடிக்கும், காசு பணம்லாம் அவ்வளவு. இன்னைக்கு கேட்டீங்களா யாருன்னா கல்யாணம் மட்டும்தான் போன் பண்ணி சொன்னாரு இல்லையா? ஒரு உங்க ஊர்ல வந்து ஐயரும் சரி வாத்தியக்காரு சரி வச்சு யாருன்னா இருக்கோம், காசு கேட்காம செய்யறாங்க அப்படின்னு யாருன்னா சொல்றோம். ஆனா நான் கேட்கவே கேளுங்க, அது முக்கியம் இல்லை. உங்களை பார்க்கணும். எத்தனை வேலை இருந்தாலும் நான் காலையில இருந்து இன்னும் சாப்பிடல, ஒரு போயிருந்தா கிடையாது. ஒரு போயிருந்தா வேலை செய்யுது, ஏன் வேலையா ஒரு போயிருந்தா ஏன் வேலையா செய்யுது. இவ்வளவு நேரம் பேசுறதுக்கே தகதாக இருக்குது. எதுக்கு சொல்லுங்க? நம்ம அந்த ஊருக்கு போனோம். அது வந்து இங்கே ஒரு இடம் இறைவன் நம்மளுக்கு செய்யறாரு. ஆனா இருந்தாலும் ஒரு சில ஊர் மேல ஒரு ஆசை. அகமே சொன்னா வந்துருவேன், மறுக்கவே மாட்டேன். அந்த மாதிரி அந்த அளவுக்கு எனக்கே உங்க ஊர் மேலேயும் உங்க முருகன் மேலேயும் பக்தி இருக்கு, ஒரு ஆசை இருக்குன்னா உங்களுக்கு எல்லாம் அதை விட 100 மடங்கு அதிகமா இருக்கும். அதான் நான் எதிர்பார்க்கிறேன். அது எப்படி எங்க காமிப்பீங்க? அந்த சவுண்ட் தான் இருக்கு, அதுதான் பக்தி. அப்பதான் எனக்கு அப்படியே உடம்புல சிரிக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்பதான் இறைவன் நானும் மெய் மருந்து அப்படியே ஒரு எல்லாரும் எல்லாருக்கும் எல்லாமும் இறைவன் வாரி கொடுப்பார். புகழுக்கு அழகாத மனுஷனே கிடையாது, கடவுளும் கிடையாது. புகழார் ஒருத்தரை பத்தி புகழனா மனுஷன் மயங்க மாட்டான், என்னதான் ஒருத்தரம் மயங்க மாட்டான். அதே மாதிரி இறைவனும் அதேதான். இறைவன் யார் எதிர்க்கிறாங்களோ அவங்கள பத்தி புகழ் தான் நம்ம வேலையே. அதனால பிரார்த்தனை பண்ணுங்க. இறுதி நிலை திருமாங்கல்ய தருணம். அதே மாதிரி முதல் தாரம் இங்க வந்து நான் ஏற்கனவே இந்த விஷயம் சொன்னேன். முதல் தாரம் வந்து இட பக்கம் இருப்பாங்க. சைவத்துல முதல் மனைவி இட பக்கம் இருப்பாங்க. பெருமா கோயில் போனீங்கன்னா இதே மாதிரி 2 பொண்டாட்டி அங்கேயும் இருப்பாங்க. அங்க வந்து வலதுபுறத்துல முதல் மனைவி இருப்பாங்க. அங்க போனீங்கன்னா வலதுபுறம் முதல் மனைவி. இங்க போனீங்கன்னா பெரிய பெரிய கோயில் எல்லாம் போனீங்கன்னா இந்த அளவுக்கு நிக்க வச்சு சொல்ல மாட்டாங்க. போனோமா நீங்க கல்யாணம் அப்படின்னு வந்துருவோம். ஆனா இங்க எல்லாரும் சொல்றதுன்னா தெரிஞ்சுக்கணும். நான் முதல்ல சொன்னேன்ல, நம்ம என்ன பண்றோம் தெரியணும். டைம் ஆன பரவாயில்ல, 9:10 இல்ல ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒண்ணு போயிடுவாரு. இல்ல நமக்காக தானே பண்றோம். அதனால அவர் எங்க தான் இருப்பாரு. எத்தனை வருஷம் 2022 பண்ண திருப்பி 2026 பண்ண இருக்காருன்றதுனால நம்ம திரும்பி பண்றோம். அதான் உண்மை. அதனால அங்க இடது பக்கம் முதல் மனைவி, வலது பக்கம் 2வது மனைவி. அப்போ முதல் அந்த பக்கம் திருமாங்கல்ய தரணும், 2வது இங்க ஆகும்.
பொறுமையா இருந்து பாருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு.
பாகம் சொல்லுங்க. மொழி அதுதான் ரொம்ப முக்கியமான பாகம். அதுக்கப்புறம் தான் என்னது கல்யாணத்துடைய இறுதி பாகம் நிறைவு பெற்றது. திருமாங்கல்யம் தான் ரொம்ப முக்கியமானது. திருமாங்கல்யம் வச்சு அடுத்ததா ஆலங்கரைச்சி ஆலம் ஊற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இல்லையா இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா, நம்ம பெரியவங்களா இருந்தா நம்ம ஆசீர்வாதம் இறைவன் தான் பெரியவன். சரியா? அதனால இறைவன் வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ற விதமாக அர்ச்சதைகள் போடப்படும். அர்ச்சதை போடப்படும். அதுக்கப்புறமா உங்களுக்கு கலச தீர்த்தம் தெளிக்கப்படும். மொய்பாடு சொல்லு நான் சொன்னா கூட அவர் சொன்னாதான் கணின்னு கேட்குறேன். இங்கே அனைவருக்கும் ஓர் நற்செய்தி. அனைவரும் நமது முருகனுக்கு வழிநெறிவாணிக்கு திருமணம் நடந்தேறியது. இந்த திருமணத்தை பார்க்க வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட இவ்வளவு நேரம் இருந்தோம், முருகனுக்கு மொழி இருந்தாலே யாரும் போகக்கூடாது. அதோட மொழி எழுதிட்டு Hello, Sasi. Good morning. இல்லை அது சார்ஜ் போட்டேன், அப்புறம் ஆன் பண்ணிட்டு நினைக்கிட்டேன். ஒரு 7:30 போட்டேன், 8:30 ஆன் பண்ணி எடுத்துட்டேன். சரி சொல்லலாமா? அதில் ஆட் பண்ண சொல்லி அமிச்சேன். சரி பரவாயில்ல விடு, அது பரவாயில்ல, ஆயிடுச்சு வேலை. இல்லை சத்தியமா, ஆறுமுக மேல சத்தியமா, அந்த ஞான பழம் மேல சத்தியமா, மொத்த மனசுல மொத்த நரப்புல கூடி இருக்கிற சண்முகா, அறுபடையும் சண்முகா, நெஞ்சுக்குள்ள
சண்முகா மருதமர சத்தியமாவோ அறுபடையோ சண்முகா தங்கரதம் ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா திருத்தணி வீட்டுக்குள்ளே ஒரு தீபம் தெரியுமே சண்முகா அரோகரா கோஷத்திலே ஓ முகம் சிரிக்குமே சண்முகா திருத்தணி வீட்டுக்குள்ளே ஒரு தீபம் தெரியுமே சண்முகா அரோகரா கோஷத்திலே ஓ முகம் சிரிக்குமே சண்முகா சித்திர நாளிலும் சண்முகா கண்ட உற்சவ நாளிலும் சண்முகா நாடுங்கிழமையும் சண்முகா ஒரு உண்மையை சொல்லவா சண்முகா ஆறு படையிலும் ஆறு காலத்திலும் பூச நடக்குமே சண்முகா பூச நடக்குமே சண்முகா நல்ல பூச நடக்குமே சண்முகா